Welcome to the BKR chemistry classes. So, haloarenes. So, arenes is another aromatic compound containing benzene. From benzene. So, first preparation, aromatic electrophilic substitution reaction. Aromatic electrophilic substitution. So, haloarenes na adla benzene ring irukano. Adoda Br illa Cl. Okay. So, இப்போ எப்படி பண்றது? So, நான் benzene எடுத்துக்கிறேன். Benzene plus Br2 in presence of halogen carrier. So, benzene plus Br2 in presence of halogen carrier. அது அயனா இருக்கலாம் இல்லைன்னா நம்ம FeBr3 லூயிஸ் ஆசிட் எது வேணா எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ யூஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? bromobenzene. ரொம்ப சிம்பிள். ஓகே. ஸோ அதே நீங்கள் குளோரோபென்சின் வேணும்னா குளோரின் இன் presence of Fe and FeCl3 என்ன கொடுக்கும்? குளோரோபென்சின் கொடுக்கும். இதுலயே நான் சப்போஸ் டொலுவின் எடுத்துக்கிறேன். இப்போ நான் Br2 ஆட் பண்றேன். இப்போ என்ன ப்ராப்ளம்னா இங்க CH3 இருக்கிறதுனால கரெக்டா Br எங்க போகும்னு பார்க்கணும். ஸோ Br ஆர்த்தோ பொசிஷன் போலாம். இல்லைன்னா Br எங்க போகும்? பேரா பொசிஷன் போகும். ஸோ ஆர்த்தோ புரோமோ டொலுவின் பேரா புரோமோ டொலுவின் இந்த ரெண்டு காம்பவுண்டுக்கு மெல்டிங் பாயிண்ட் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால அது என்ன பண்ணிடலாம்? ஈஸியா செப்பரேட் பண்ணிடலாம். ஓகே. இந்த பர்டிகுலர் ரியாக்ஷனை நம்ம அயோடின் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதுல வரக்கூடிய பை ப்ராடக்ட் இங்க என்ன பை ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது? HBr ஃபார்ம் ஆகுது. ஓகே. அயோடின்ல ஃபார்ம் ஆகிற HI என்ன பண்ணும்? ரிவர்சிபிளா இருக்கும். ரியாக்ஷன் ரிவர்சிபிளா இருக்கும். அதனால நமக்கு என்ன வேணும்? ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ நைட்ரிக் ஆசிட் நைட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணா HI I2 மாறிடும். ஸோ எனக்கு அயோடோ பென்சின் வேணும்னா நான் என்ன செய்யணும்? அயோடின் இன் பிரசன்ஸ் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் நான் யூஸ் பண்ணணும். நைட்ரிக் ஆசிட் எதுக்கு யூஸ் பண்றோம்? அது ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்றோம். ஸோ இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அது என்ன பண்ணுது? ஃபார்மர் HI I2 மாத்திடுது. ஏன் மாத்தணும்? எதுக்காக மாத்தணும்? சப்போஸ் HI இருந்துச்சுன்னா ரியாக்ஷன் என்ன இருக்கும்? ரிவர்சிபிளா இருக்கும். ஃபார்ம் ஆகிற அயோடோ பென்சின் ரிவர்ட் ஆகி பென்சீனா மாறிடும். F2 ஹைலி ரியாக்டிவா இருக்கிறதுனால நம்ம ஃப்ளூரோபென்சின் ப்ரிப்பரேஷன் ஈஸியான மெத்தட் கிடையாது. செகண்ட் மெத்தட் சாண்ட்-மேயர்ஸ் ரியாக்ஷன். இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன்ல நம்ம என்ன செய்யறோம்னா அமீன்ஸை ஃபர்ஸ்ட் ஸோ சாண்ட்-மேயர்ஸ் ரியாக்ஷன்னா டைசோனியம் சால்ட் கன்வர்ஷன் டு ஹாலைட்ஸ். ஸோ டைசோனியம் சால்ட் எங்கல இருந்து வருது? அமீன்ஸ்ல இருந்து வருது. ஸோ எப்படி கன்வெர்ட் பண்றோம்? சோடியம் நைட்ரைட் அண்ட் கார்ன் HCl போட்டோம்னா இன் சிட்டு என்ன ஃபார்ம் ஆகும்னா நைட்ரஸ் ஆசிட் ஃபார்ம் ஆகும். இந்த ரியாக்ஷன் எல்லாமே நம்ம 0 டிகிரிஸ் ரன் பண்ணும். ஸோ லோ டெம்பரேச்சர்ல அனிலின் என்ன ஆயிரும்? பென்சீன் டைசோனியம் குளோரைடா மாறிடும். பென்சீன் டைசோனியம் குளோரைடோட நான் என்ன செய்யறேன்? கியூப்ரஸ் குளோரைடு ஆட் பண்றேன். அப்ப எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? குளோரோபென்சீன் ஃபார்ம் ஆயிடும். சப்போஸ் நான் கியூப்ரஸ் புரோமைடு யூஸ் பண்றேன், அது என்ன ஆயிரும்? புரோமோபென்சீனா மாறிடும். இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்னது? சாண்ட்-மேயர்ஸ் ரியாக்ஷன். பென்சீன் டைசோனியம் குளோரைடோட நம்ம KI ஆட் பண்ணோம்னா என்ன கிடைச்சிடும்னா நம்மளுக்கு அயோடோ பென்சீன் கிடைச்சிடும். ஓகே. ஸோ ரொம்ப சிம்பிள் ரியாக்ஷன். ஸோ சாண்ட்-மேயர்ஸ் ரியாக்ஷன் என்னது? நம்ம டைசோனியம் சால்ட்டை நம்ம ஹலோ பென்சீனா மாத்துறோம். அதுல நம்ம ஸ்பெசிஃபிக்கா கியூப்ரஸ் குளோரைட் கியூப்ரஸ் புரோமைட் எடுத்துக்கணும். டைசோனியம் சால்ட் எப்படி ஃபார்ம் பண்ணும்? அமீன்ஸ்ல நம்ம அரோமேட்டிக் அமீன்ஸ்ல நம்ம சோடியம் நைட்ரைட் கார்ன் HCl ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு டைசோனியம் சால்ட் ஃபார்ம் ஆயிரும்.
ஸோ ப்ரிப்ரேஷன் ஆஃப் அரோமேட்டிக் ஹாலைட்ஸ், பென்சீனில் நீங்கள் என்ன செய்யலாம், டைரெக்டாக ஹாலஜன் ஆட் பண்ணி ஒரு ஹாலஜன் கேரியர் யூஸ் பண்ணீங்கன்னா ஹாலோபென்சீன் ஃபார்ம் ஆகும். இல்லைன்னா நீங்கள் பென்சீன் டைசோனியம் குளோரைடு ஓட நீங்கள் குப்ரஸ் ஹாலைட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிரும். இது ரெண்டுலேயுமே என்ன ஃபார்ம் ஆகுது, நம்மளுக்கு குளோரோபென்சீன் ஃபார்ம் ஆகுது. சின்ன கொஸ்டின் உங்களுக்கு, நான் டொல்வீன் எடுத்துக்கிறேன். டொலினோட நான் என்ன செய்கிறேன், Cl2 FeCl3 ஆட் பண்ணுறேன். Cl2 இன் presence ஆஃப் லைட் ரியாக்ஷன் நடத்துகிறேன். அப்போ என்ன ப்ராடக்ட் எழுதுவீங்க,